ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டின் இதயத்தில் 4 நண்பர்கள் நரி, யானை, எறும்பு மற்றும் பறவை வாழ்ந்தனர். அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் மற்றும் ஒன்றாக சாகசங்களை விரும்பினர். ஒரு வெயில் நாளில் ஃபாக்ஸுக்கு ஒரு அற்புதமான யோசனை தோன்றியது. பளபளக்கும் நதிக்கரையில் சுற்றுலா செல்வோம், அவர் கூச்சலிட்டார். அவரது கண்கள் உற்சாகத்தில் மின்னும். யானை உடன்படிக்கையில் எக்காளமிட்டது. எறும்பு தீவிரமாக தலையசைத்தது. பறவை மகிழ்ச்சியுடன் கிண்டல் செய்தது. எனவே அவர்கள் காடு வழியாக அணிவகுத்துச் சென்றனர். எறும்பு வழி நடத்தும். அவர்கள் பயணம் செய்யும் போது பல தடைகளை சந்தித்தனர். தடிமனான கொடிகள் அவற்றின் பாதையை சிக்கலாக்கின. ஆனால் ஃபாக்ஸ் புத்திசாலித்தனமாக அவற்றின் மீது பாய்ந்து தனது நண்பர்களுக்கு உதவினார். யானை தனது வலிமையை பயன்படுத்தி விழுந்த கிளைகளை அகற்றியது. அதே நேரத்தில் எறும்பு பாதுகாப்பான பாதையை தேடியது. பறவை மேலே உயர்ந்து தன் கூரிய கண்களால் அவர்களை வழிநடத்தியது. இறுதியாக அவர்கள் பளபளக்கும் ஆற்றங்கரையை அடைந்தனர். அவர்கள் தங்கள் பிக்னிக் போர்வையை விரித்து தாங்கள் கொண்டு வந்திருந்த சுவையான விருந்துகளை அவிழ்த்தனர். திடீரென்று புதர்களில் சலசலக்கும் சத்தம் கேட்டது. ஒரு குறும்புக்கார குரங்கு வெளியே வந்து தங்கள் உணவை பசியுடன் பார்த்தது. அடடா, எங்கள் பிக்னிக் ஆபத்தில் உள்ளது, எறும்பு கவலையுடன் அழுதது. ஆனால் ஃபாக்ஸ் ஒரு திட்டம் வைத்திருந்தார். குரங்குடன் எங்கள் விருந்தை பகிர்ந்து கொள்வோம், எப்படி இருந்தாலும் பகிர்வது அக்கறையானது, அவர் பரிந்துரைத்தார். எனவே அவர்கள் குரங்கை தங்களுடன் சேர அழைத்தனர். மகிழ்ச்சியுடன் குரங்கு ஏற்றுக்கொண்டது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு அற்புதமான விருந்தை அனுபவித்து சிரித்து அரட்டையடித்தனர். சூரியன் மறையத் தொடங்கியதும் அவர்கள் குரங்கிடம் விடை பெற்று வீடு திரும்பத் தொடங்கினார்கள். வழியில் சவால்களை எதிர்கொண்டாலும் இரக்கம், குழுப்பணி மற்றும் நட்பு